தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி தொடர்பான பிரச்சனை மொழிக் கொள்கையை சீண்டிவிட்டதால் அரசியல் கட்சி தலைவர்கள் கொதித்து போய் உள்ளனர். கல்வி நிதி விவகாரத்தை கையில் எடுத்து மத்திய அரசு மறைமுகமாக இந்தியை திணிக்க மாநில அரசுக்கு நெருக்கடி தருகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பேசியுள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து அரசியல் செய்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதிய கல்விக் கொள்கையையும் அதில் உள்ள நிபந்தனைகளையும் ஏற்றால்தான் நிதி விடுவிக்கப்படும் என திட்டவட்டமாக கூறினார். To learn Tamil, Kannada and English. What is wrong in that? Why then they will not accept? It is rule of the law. Every state is accepting that. Why they will not fall into the parameters of the governance? Why they will not cooperate? Due to their political interest. மத்திய அமைச்சரின் கருத்துக்கு எதிர்வினையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மும்மொழி கொள்கையை ஏற்க மத்திய அரசு நிர்பந்திப்பதாகவும் தமிழகத்தை தொடர்ந்து பாஜக அரசு வஞ்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக நீங்கள் இதில் அரசியல் செய்யாமல் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய பணம் 2152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இப்பொழுதும் நான் வைக்கின்றேன். மத்திய மாநில அமைச்சர்கள் மாறி மாறி குற்றம் சாட்டி வரும் நிலையில் சமக்ர சிக்ஷா திட்டம் என்றால் என்ன, எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது, திட்டத்தின் கீழ் நிதி பகிர்வு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, திடீரென மாநிலத்துக்கான நிதி மறுக்கப்படுவது ஏன் என்பது குறித்து விரிவாக அலசி ஆராய வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. தரமான பள்ளி கல்வியை உறுதி செய்வதற்காக 2018ஆம் ஆண்டு மத்திய அரசின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் சமக்ர சிக்ஷா திட்டம். தமிழில் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டம் என அழைக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது தொகுப்பூதிய ஆசிரியர்கள் நியமனம், கல்வி உபகரணங்கள் வாங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக 60% நிதியை மத்திய அரசும் 40%க்கான நிதி மாநில அரசும் செலவிடுகிறது. இந்நிலையில் 2020ஆம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மாநில அரசுக்கு நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அரசு நெருக்கடியை உண்டாக்கியது. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையின் முக்கிய அம்சமான PM ஸ்ரீ பள்ளிகளை மாநில அரசு துவங்க வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டது. PM ஸ்ரீ பள்ளிகள் உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதல் நிபந்தனையே மும்மொழி கொள்கை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்ததால் தமிழ்நாடு அரசு அதனை செயல்படுத்துவதற்கு தயக்கம் காட்டியது. இதன் காரணமாக மத்திய அரசின் நிதி பங்களிப்பு விடுவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 2023-24ஆம் ஆண்டிற்கான 4ஆம் தவணை நிதியான 249 கோடி ரூபாயும் 2024-25ஆம் ஆண்டிற்கான 2152 கோடி ரூபாயும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் வைத்துள்ளது. 2018ஆம் ஆண்டிலிருந்து 6 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு முறையாக நிதியை விடுவித்து வந்தது. ஆனால் மோடி 3ஆம் முறை பிரதமரான பிறகு கல்வி நிதியை விடுவிக்க மறுக்கிறது. புதிய கல்விக் கொள்கை அமலான பின்னரும் நிதியை முறையாக தமிழகத்திற்கு விடுவித்த மத்திய அரசு தற்போது நிதியை விடுவிக்க மறுப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவதில் நிர்வாக ரீதியிலான சிக்கல் மட்டுமல்லாமல் கூடுதல் நிதிச்சுமையையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சுமார் 45,000 பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளில் 3வது மொழி கற்பிக்கப்பட வேண்டும் என்றால் லட்சத்திற்கும் மேல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். தற்போது தமிழ் அல்லது ஆங்கிலத்திற்கு எத்தனை ஆசிரியர்களை நியமித்திருக்கிறோமோ அதே எண்ணிக்கையில் புதிய ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்படும் ஆசிரியர்களின் ஊதியம் மாதத்திற்கு பல ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டும். இந்த நிதி மத்திய அரசு தரும் நிதியை காட்டிலும் பல மடங்கு கூடுதலாக இருக்கும்.
சிறிய தொகைக்காக மாநில அரசு பெரும் தொகையை செலவிட வேண்டுமா என்ற கேள்வி இங்கு எழுவதை தவிர்க்க முடியவில்லை. மற்றொரு சிக்கலாக ஆசிரியர்கள் குறிப்பிடுவது மாணவர்களின் 3வது மொழித் தேர்வு குறித்தது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவின் எந்த மொழியையும் 3வது மொழியையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் பல பாடங்களை 3வது மொழியை விருப்ப பாடமாக எடுத்தால் என்னவாகும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகமே ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து 3வது மொழியாக கற்பிக்க வாய்ப்புள்ளதாக கூறும் ஆசிரியர்கள் விருப்ப மொழி என்பது கட்டாய மொழியாக மாறும் என எச்சரிக்கை விடுக்கின்றனர். பாஜக அல்லாத பிற கட்சிகளால் ஆளப்படுகின்ற மாநிலங்களில் கல்வி சார்ந்த நிதியை ஒதுக்காமல் காலம் தாழ்த்துவது மாணவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் என கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.